ஆர்ஆர்பி, ஏஎல்பி, என்டிபிசி குரூப் டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு மெனி சச் கான்சோனன்ட்ஸ் ஆர் தேர் இன் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஈச் ஆஃப் விச் இஸ் இமீடியட்லி ஃபாலோடு பை அ வவ்வல். சரி, அதாவது என்ன கொடுக்குறாங்க, முதல்ல நமக்கு கான்சோனன்ட்ஸ்னால் என்னென்னு தெரியணும். அதாவது ஆங்கிலத்தில் இருக்கிற 26 லெட்டரில் வவ்வல்ஸை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே கான்சோனன்ட்ஸ் தான். அப்போ 26ல் 5 போச்சுன்னா 21 லெட்டர் இருக்குது, அது ஃபுல்லாகவுமே கான்சோனன்ட்ஸ் தான். கரெக்டுங்களா? சரி, இம்மீடியட்லி ஃபாலோடு பை அ வவ்வல். அப்போ முதல்ல ஒரு கான்சோனன்ட் வரணும், அதுக்கு அடுத்த பிளேஸ் என்ன வரணும், வவ்வல் ஏஇஐஓயில் ஏதோ ஒன்று வரணும். அதுக்கு முன்னக்கூட்டி என்ன வரக்கூடாது, நாட் ப்ரிசீடட் பை எ நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கான்சோனண்ட்டுக்கு முன்னாடி நம்பர் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இது மொத்தம் எத்தனைன்னு பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், கான்சோனன்ட்ஸ் எங்கன்னு பாருங்கள். பி கான்சோனன்ட்ஸ் தானே, அதுக்கு இடத்துல வவ்வல்லாம் வந்திருக்கணும், இல்லையா நம்பர்லாம் வந்திருக்கு. அடுத்து யூ, அது வவ்வல் எடுக்க முடியாது. சி எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் வவ்வல் வரல, விட்டுருங்க. அடுத்து கே, எஃப் இருக்குது, எஃப்க்கு அப்புறம் வவ்வல் வரணும், வரல. யூஇ இது ரெண்டுமே வவ்வல், அப்போ நம்ம அதை எடுக்க முடியாது. அடுத்து 18 ஐ எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது வவ்வல். அடுத்து வி ஓகே எடுத்துக்கலாம், ஆனால் வவ்வலுக்கு அடுத்தல விங்கிறது கான்சோனன்ட், ஆனால் இடத்துல வவ்வல் வரணும், வரல. அப்போ அடுத்து எல் எடுத்துக்கிறோம், எல்லுங்கிறது ஒரு கான்சோனன்ட்டு. அதுக்கப்புறம் ஏஇஐஓயில் ஏ இருக்குது, அப்போ அது வவ்வல், ஓகே சந்தோஷம். இதுக்கு முன்னக்கூட்டி என்ன, எல்லுக்கு முன்னாடி என்ன வரக்கூடாது, நம்பர் வரக்கூடாது, நம்பர் வரல, அட்டுங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்திருக்கு. அப்போ இந்த சீக்வன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். என்ன இந்த சீக்வன்ஸு, அட்டு எல்லு ஏ. அப்போ இந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்க கண்டிஷன் படி இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு.